ராவணா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இது தேர்தல் வாக்கு எண்ணிக்கை. இன்னைக்கு மே 4 பரபரப்பாக போயிட்டுருக்குது. முதல் சுற்று என்னன்றத தகவலை நேரலையில் சொல்லியிருந்தேன். இப்போ தோழர் ராமசாமி தமிழர் அறம் கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலாக தீவிர கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினராக இருந்து அதிலிருந்து வெளியேறி தமிழர் அறம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டமைப்புக்குள்ளே இருந்து இயங்கிக்கிட்டு இருக்கிறாரு. ஏற்கனவே நம்ம ராவணாவுக்கு ரொம்ப அறிமுகம், நீண்ட அரசியல் அனுபவம் கொண்ட இவரை இப்போ இவரோட இந்த தேர்தல் கருத்து கணிப்பை நம்ம பார்க்குறோம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். வணக்கம். இப்போ பார்க்குற செய்தி என்னென்னா, தாவேக்கா 99, அதிமுக 80, திமுக 53. இதில் குறிப்பாக என்னென்னா, சென்னைக்குள்ளே 16 தொகுதிகள் முழுக்க பின்னடைவு திமுக, ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக. முதலமைச்சர் ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் ஒரு 10,000 ஓட்டு வித்தியாசத்தில் பின்னடைவில் இருக்கிறார். இப்போ இந்த நிமிஷம் கிட்டத்தட்ட 10-15 நேரம் இப்போ கிட்டத்தட்ட இப்போ திமுகவினுடைய அமைச்சர்கள் சொல்லக்கூடிய இந்த விஐபி முகங்கள் எல்லாமே பின்னடைவு. ஆமாம், அப்படின்றது தான் தகவல் கிடைச்சிருக்குது. அதிமுக ஒரு 80 தாண்டிட்டு இருக்கு, தாவேக்கா 100 தொட்டுட்டு இருக்குது, திமுக 53 இடங்களில் முன்னணி, நாம் தமிழர் கட்சி ஒன்றும் இல்லை அப்படின்ற ஒரு தகவல். இப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம் தோழர்? நல்ல கேள்வி. நான் முதலில் நம்மளுடைய முழக்கத்தை முன்மொழிந்து விளக்கத்தை சொல்ல விரும்புகிறேன். தமிழரை தமிழர் என்று உணரச் செய்தல் முதல் வேலை, வேறு வேலை பார்த்து கொள்ளலாம் நாளை என்பது தமிழர் அறத்தினுடைய முழக்கம். சரிங்க. இரண்டாவதாக நாம் நினைவுபடுத்த வேண்டியது புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய பாடல்களை. மக்கள் கூட்டம் எக்குறையாலே மிக்க துன்பம் மேவுகின்றதோ அக்குறை தீர்க்கும் ஆற்றல் உள்ளோனை சிக்கன பிடித்து சீர் மேவுமாம் இயற்கை. இந்த வரிக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு வடிவம் கிடைத்திருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவலமான ஒரு ஆட்சி, இதற்கு கீழே ஒரு ஆட்சி நடத்த முடியாது என்ற ஒரு சூழலுக்கு போய் மக்கள் வெறுப்பு கோபத்தின் உச்சியில் இருந்ததுடைய விளைவாக இன்றைக்கு தாவேக்கா 100 இடங்களிலேயும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 80 இடங்களிலேயும், திமுக சொற்பமாக 53 என்ற நிலையில் இப்போ இருக்கிறது. இது மேலும் அண்ணா திமுகவுக்கு கூடுதலாவதற்கும் தாவேக்காவுக்கு குறைவாவதற்குமான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது என்று நான் பார்க்கிறேன். கடந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணுகுமுறை, நடைமுறை எல்லாம் மிக கேவலமாக இருந்தது. இதில் நான் குறிப்பாக சொல்ல வேண்டியது என்னவென்றால், முதலமைச்சர் ஸ்டாலின், அவருடைய பையன் உதயநிதி ஸ்டாலின், அவருடைய தங்கை கனிமொழி, இவர்களுடைய 3 பேருடைய அணுகுமுறையை பற்றி நாம் ஒரே வரியில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், தி பியாண்ட் தி லிமிட் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். அதாவது இதுக்கு கீழே ஒன்றும் இல்லை என்று. இதுக்கு கீழே ஒன்றும் இல்லை என்ற நிலையில் தான் அவர்கள் நடந்து கொண்டார்கள். இவர்கள் அவ்வளவு கீழானவர்கள். இவர்கள் நாகரிகம், பண்பாடு, மொழி, இனம் இதை பற்றியெல்லாம் ஸ்டாலினோ உதயநிதியோ கனிமொழியோ பேசுறது எந்த தகுதியும் இல்லை. அதான் தி பியாண்ட் தி லிமிட் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள். அதே போல் உச்சநிலை என்பது தி குரோத் ஆஃப் லிமிட் என்று சொல்வார்கள். தி குரோத் ஆஃப் லிமிட் என்ற அந்த உச்சநிலை எட்டுவதற்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் களமும் தயாராகவும் இல்லை, வளர்ச்சி பெறவும் இல்லை, தொடங்கி இருக்கிறது. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி ஒரு இடத்தில் கூட முன்னணியில் இல்லை என்பது வருத்தமளிக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அப்போ நாம் தமிழர் கட்சியும் தன்னை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த இடத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு சில ஆலோசனையும் சொல்ல வழங்க விரும்புகிறேன். ஒரு அந்த கட்டமைப்பு போதுமான அளவுக்கு இல்லை. ஆரிய திராவிட அரசியலை வீழ்த்துவதற்குரிய கட்டமைப்பாக இன்னும் நாம் தமிழர் கட்சி வளரவில்லை. அது கட்டமைப்பில் மிகப்பெரிய அளவில் அவங்க சீர்திருத்தம் செய்ய வேண்டியது இருக்கு. அது பண்ண முடியுமானா பண்ண முடியும். அதற்கான உள்ள ஆற்றல் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கிறது. அது இன்னும் சில அறிவு நிலையில் அவர்கள் உள்வாங்க வேண்டிய தேவை இருக்கிறது. சரி, இப்போ கிடைச்சிருக்க ஒரு தகவல் என்னன்னா, விஜய் ஒருவேளை தோற்று விடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பி கிருஷ்ணகிரியில் கழுத்தை கையெல்லாம் அறுத்துக்கிட்டு மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருக்கிறாரு. ஆமாம். தொடக்கத்திலேயே அவங்களுடைய மனநிலை முழுக்க என் தளபதிக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் நாங்கள் இப்படி செய்துக்குவோம் அப்படி செய்துக்கோன்ற மாதிரி நிறைய பேசியிருந்தாங்க. ஆமாம். ஆனால் அது நேருக்கு மாறாக தாவேக்கா ஒரு முன்னணியில் வந்துகிட்டு இருக்குது. ஆமாம். போட்டி அதிமுகவுக்கும் தாவேக்காவுக்கும், விஜய்க்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்குன்ற மாதிரி தான் கணக்கு. இது இப்போ கிடைச்சிருக்கிற ஒரு தகவல். ஆனால் அந்த மனநிலை, இளைஞருடைய மனநிலை ஏன் அப்படி இருக்குது? நல்ல அருமையான கேள்வி. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இளைஞர்கள் மத்தியில் இப்படி ஒரு மனநிலை உருவாகி இருப்பதற்கு அடிப்படையான காரணம் சமூகம், அரசியல், பொருளியல், பண்பாட்டு தளத்தில் இந்த தமிழர்கள் உரிய பக்குவத்தை எட்டவில்லை என்பது ஒரு காரணம். அதனுடைய எதிர்விளைவாக என்ன ஆகுதுன்னா,
இந்த மாதிரி இந்த பையன் கழுத்தை அறுத்துக்கிட்ட இந்த நிகழ்ச்சியை எப்படி சொல்வார்கள் என்றால் பாரா சோசியல் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். நம்ம ஒருத்தர் பெரிய உயர்ந்த ஆளுங்கன்னா அவர் மாதிரியே இருக்கணும், அவருக்கு வாழ்க்கை இருந்தால் நம்மளும் வாழ்கிறது, அவருக்கு வாழ்க்கை இல்லைன்னா நம்மளும் அதுமாதிரி செத்து போகிறது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குல்ல. இது வந்து முட்டாள்தனத்தின் கடைசி எல்லை. இப்படி ஒரு சமூகம் இருந்தால் அது ஒரு நல்ல சமூகம் அல்ல. அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த தருமபுரியில் அந்த கிருஷ்ணகிரி இளைஞர்களுடைய செயல்பாடு. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நான் குறிப்பாக அந்த தாவேகா தோழர்களுக்கு சொல்லிக்கொள்ளுகிற ஒரு அன்பான வேண்டுகோள், எது நடந்தாலும் எதிர்கொண்டு நீங்கள் வாழ முயற்சிக்கணுமே தவிர தன்னை மாய்த்து கொள்வது அப்படி என்ற அந்த தவறான நிலைக்கு போக வேண்டாம் என்று நான் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். சரி, இதில் வந்து இப்போ திமுக வந்து ஒரு ஆளுங்கட்சியாக இருந்தது, ஒரு 75 ஆண்டு கால அனுபவம் உள்ள கட்சி அது. நான் கூட அடிக்கடி பேசும்போது ஒரு 75 ஆண்டு கால திமுக, 52 ஆண்டு கால அதிமுக, இவர்களுடைய அந்த களப்பணியை விட்டுட்டு தாவேக்கா அதிக இடத்துக்கு வந்துருமா அப்படின்லாம் நானே கூட கேள்வியை வச்சுருக்கிறேன். அதை அந்த நேரத்தில் வெளிப்படையாக ஒத்துக்கணும். திமுகனுடைய அந்த பின்னடைவுன்றது 53, அதுக்கு மேலே 30 அதிகமாக அதிமுக இருக்குது, அதுக்கு மேலே 19 அதிகமாக தேமுதிக. திமுக அந்த ஆண்ட கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய திமுக இவ்வளவு மோசமான பின்னடைவுகள் அப்படின்றது இந்த சுற்று இது ஒன்று இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு இப்போ 3ல் ஒரு பங்கு, ஒரு 4-5 சுற்றுகள் வந்து எண்ணியிருப்பாங்க. இந்த எண்ணிக்கையில் வந்து திமுக 53 பின்னடைவு. முக்கியமான விஐபி அமைச்சர்கள்னு சொல்லக்கூடிய நபர்கள் இவர் சேகர்பாபுங்க, உதயநிதி இருக்கட்டும், ஸ்டாலின் இருக்கட்டும், முக்கியமான அமைச்சர்கள் எல்லாருமே பின்னடைவு அப்படின்னு தான் தகவல் வருது. பிரேமலதா அந்த தொகுதியில் வந்து பின்னடைவு. பாமக இருக்காங்க, அவங்களுக்கு நேராக அவங்க வந்து முன்னணியில் வந்துட்டு இருக்கிறாங்க. இது வந்து இந்த பகுதிகள் காட்டக்கூடிய ஒரு கருத்து கணிப்பாக நம்ம பார்க்குறோம். அப்படியே நீங்கள் இந்த பக்கம் அந்த இந்திய தேர்தல் ஆணையம் அவங்களுடைய வெப்சைட்டில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, டிவிகே வந்து 73 முன்னணியில் இருக்குது. அவங்க அதிகாரப்பூர்வமான 73, 54. அதுக்கு அடுத்தது வந்துட்டு டிஎம்கே வந்து 29 தான் இருக்குது முன்னணியில். அப்புறம் காங்கிரஸ் வந்து ஒரு 5, அதாவது திமுக கூட காங்கிரஸை சேர்ந்தாக்கா 34, இல்லை டிஎம்கே 29, காங்கிரஸ் 5, 34. ஆமாம், திமுக கூட வந்து சேர்ந்தா 34 வருதுங்க. பிஎம்கே 4 வந்துருக்குது. அது அதிமுகவோட 4னா 59ங்க. பிஜேபி வந்து 1 வந்துருக்குது, 60 வந்துருச்சு. அப்புறம் சிபிஐங்களா அவங்க தேமுதிக அந்த பார்ட்டி வந்து 1 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆக 73 டிவிக்கே, அதிமுக வந்து கிட்டத்தட்ட 62, 63 வந்திருக்கு. திமுக வந்துட்டு 34 இருக்குது. இது தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக யார் முன்னணியில் வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அதை கொடுத்துருக்கிற அந்த தகவல். அது செய்தி ஊடகங்கள் வந்து இந்த அளவுக்கு கொடுத்துட்டு இருக்குது. இப்போ இந்த எப்படி இதை எடுத்துக்கலாம், அந்த போக்கு போக போக பார்க்குறத பார்க்கப்ப அதிமுக மேலே வரும், டிவிக்கு கொஞ்சம் குறையுன்ற மாதிரி கட்டாயம். இந்த நிகழ்ச்சி இந்த நிலைமை என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மேலும் மேலும் முன்னேறி செல்வதற்கும், தாவேகா இருக்கிற நிலையிலிருந்து கொஞ்சம் பின்தங்குவதற்கும், திமுக இன்னும் இதை விட பின்தங்கிய நிலையை எட்டுவதற்குமான ஒரு சூழல் இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். ஏன் எல்லா அமைச்சர்களும் பின்னடைவில் இருக்கிறார்கள் என்று கேட்டால், இந்த அமைச்சர்களுடைய கருத்து, பேச்சு, செயல் அத்தனையுமே கோபத்தை, வெறுப்பை உண்டு பண்ணக்கூடிய செயல்களில் அவர் ஈடுபட்டிருந்தாங்க அமைச்சர்கள். அதனுடைய விளைவுகட்சி திமுக அமைச்சர். ஆமா, சரி. இந்த பாடத்தை தமிழ்நாட்டு மக்கள் மிக சரியாக கொடுத்திருக்கிறார்கள். ஆனா அந்த சரியாக அந்த மோசமானவர்களுக்கு கொடுத்த சரியான அந்த தண்டனை சரி. ஆனா அதே நேரத்தில் யாரை பதவியில் அமர்த்த வேண்டும் என்பதிலே தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் தடுமாறி இருக்கிறார்கள். வாக்காளர்கள் முடிவை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் அதில் ஒரு தடுமாற்றம் இருக்கு என்பதை நாங்கள் பார்க்கிறோம். தடுமாற்றம்னால கூட மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. ஆமாம், ஜனநாயக நாட்டில் அந்த வகையில் இப்போ விஜய் வந்து எல்லாருமே கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாலும் கூட அவரை தான் அந்த மக்கள் வந்து தேர்ந்தெடுக்க காரணம். ஒரு மாற்று வரணும். அந்த மாற்று எடப்பாடியால் கொடுக்க முடியாது, டிவிக்கே கொடுக்கலான்னு கூட எடுத்துருக்கலாம். இது வந்து முதல் கட்ட கணிப்பு நம்ம பேசுறது. ஆனால் அதிக வித்தியாசம் இல்லை, ஒரு 11, 12 அப்படின்ற வித்தியாசத்தில் தான் இருக்குது. தேர்தல் ஆணைய கணிப்பு படி பார்த்தீங்கன்னாக்கா 2க்குமான ஒரு வித்தியாசம் 10 தான் இருக்குது. இது வந்து ஒரு பகுதி. இப்போ வந்து சென்னை, அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு கிழக்கு பகுதி, இது எல்லாமே இருக்குது. மேற்கு பகுதியினுடைய எண்ணிக்கையெல்லாம் கூட வரும்போது இன்னும் அதிகமாக இருக்கலாம். எடப்பாடியாருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கலாம். வடக்கு மேற்கு இருக்கலாம். கரெக்டுங்களா? கரெக்ட். இப்போ காரைக்குடியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீமான் வந்து அதிகமாக எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கு.
இப்போ கிடைச்சிருக்கிற தகவல் படி உள்ளேருந்து நமக்கு கிடைச்சிருக்கிற தகவல் படி ஒரு 3 சுற்று 4வது சுற்றுக்குள்ளே போயிருக்கிறாங்க. 3வது சுற்று வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கிடைச்சிருக்க 4 சுற்றுலையுமே வந்துட்டு அவர் பின்னடைவில் இருக்கிறாரு. டிவிகே வந்து முன்னணி, அந்த டிவிகே பிரபு என்ற வேட்பாளர் முன்னணியில் இருக்குது. நகரப்பகுதியினுடைய இது வாக்கு பெட்டிகளை இது வரைக்கும் திறந்திருக்காங்க. இன்னும் கிராம பகுதிகள் முழுக்க போகும்போது என்னவா இருக்கும்? அநேகமாக நாங்கள் கணிச்ச வரைக்கும் கிராமத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு கொஞ்சம் கூடுதலான செல்வாக்கு இருந்ததாக கணிக்க முடிஞ்சது. அது என்னவா மாறி இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ கிடைக்கிற தகவல் வரைக்கும் காரைக்குடியில் சீமான் பின்னடைவு, டிவிகே முன்னணியில் இருந்துட்டு இருக்கிற அந்த தகவல். இப்போ அது மக்கள் மனநிலை இதை எப்படி எடுத்துக்கலாம்? நம்ம காரைக்குடிக்கு தேர்தல் பரப்புரைக்கு போயிருந்தோம், நீங்களும் வந்திருந்தீங்க, 4 நாள் பார்த்தோம். அதில் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி தான் வந்திருந்தது. அந்த தாவேகா வேட்பாளர் வந்து வாக்காளர்களுக்கு நிறைய பணம் செலவு செய்திருக்கிறார். இதை நம்ம அங்கேயே சொன்னோம். இது மாதிரி அதில் திமுக காங்கிரஸ் அந்த மாங்குடியும் அதே மாதிரி நிறையா செலவு செஞ்சுருக்கிறாரு. வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததனுடைய விளைவாக தான் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் செந்தமிழ் சீமானுக்கு ஏற்பட்டிருக்கு இந்த பின்னடைவு. இதில் எந்த அளவுக்கு முன்னேற்றம் வரணும்னு தான் நான் பார்க்குறேன். அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். முதல் கட்டம் தான் இது வந்து போக போக நிறைய சுற்றி எண்ண வேண்டியது இருக்குது, பார்க்கலான்னு ஒரு நம்பிக்கை இருக்குன்ற. ஆனால் நம்பிக்கை இருக்குது. பணம் கொடுப்பதாக தொடர்ந்து ஊடகங்களில் நம்ம எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம். ஆமாம், தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் வந்துட்டு இது வரைக்கும் கொடுத்ததாக சொல்லி எந்த இதுவும் இல்லை. பிடித்ததாக வந்து ஒரு 500 கோடிக்கு மேலே மொத்தமும் கிட்டத்தட்ட பொருள் எல்லாம் சேர்ந்து ஒரு 1000 கோடிகளுக்கிட்ட பணத்தை பிடித்ததாக தேர்தல் ஆணையத்தினுடைய பதிவு இருக்கிறது. ஆமாம், பல பகுதிகளில் பல இடங்களில் பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போதே தேர்தல் ஆணையம் பறக்கும் படைக்கு தொலைபேசி பண்ணாலும் கூட யாரும் அந்த இடத்துக்கு உடனடியாக வந்து பிடிச்சதாக வரலாறு இல்லை. இந்த பணம் கொடுக்கறது வந்து சட்டப்படி அதிகாரமாக எங்கேயும் இல்லை அப்படின்றது தான் தேர்தல் ஆணையத்தினுடைய கருத்து இப்போ இருக்கிற நிலைமை. இது எப்படி எடுத்துக்கலாம் நம்ம? இது தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்க சரிதான். ஆனால் பண விநியோகத்தை எந்த கூச்ச நாச்சமின்றியும் திமுக அதிமுக 2 பேரும் பண்ணாங்க. தாவேகாவும் சில இடத்துல பண்ணாங்க. தேர்தல் ஆணையத்துக்கு இதை பிடிப்பதற்கான அந்த முதுகெலும்பு அவங்ககிட்ட கிடையாது. எத்தனையோ பேர் நாம் தமிழர் கட்சிக்காரவங்க ஃபோட்டோ பிடிச்சி காமிச்சாங்க, எல்லாம் ஃபோனில் கூப்பிட்டு சொன்னாங்க. பக்கத்துலேயே நின்று போலீஸ்காரர் நிற்கிறாரு, அப்போ கண்டுக்காம தான் போயிட்டு இருக்கார தவிர அவங்க ஒன்றும் இது பண்ணலை. நானே இதை வந்து காரைக்குடியில் பார்த்தேன். ஒரு இடத்துல பணப்பட்டுவாடா நடந்துக்கிட்டு நாங்கள் சொல்கிறோம், அங்கே இருக்கிற போலீஸ் அதை கண்டுக்கவே இல்லை. அப்போ தேர்தல் ஆணையம் என்பது இதை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இல்லாமல் இருக்குங்கிறத நம்ம அதை பார்க்க முடியும். இன்றைக்கு இருக்கிற நிர்வாக நடைமுறை என்பது தேர்தல் நிர்வாக நடைமுறை என்பது இருப்பு நிலைக்கு ஆதரவாக இருக்கிறதே தவிர ஒரு மாற்றத்துக்கு ஆதரவாக இல்லை. இது ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தி. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றிருக்கிற இந்த விதமே வந்து ஒரு நல்லா நடந்திருக்கு. பெரிய அளவில் கள்ள ஓட்டு இல்லை, அடியப்படியில் இல்லை. ஒரு குறை, மிகப்பெரிய குறை என்னன்னா 2 பேரும் பணம் கொடுத்தாங்க. பணம் கொடுத்த 2 பேருமே பின்தங்கி தான் இருக்கிறாங்க. தாவேகாவும் கொடுத்தாங்க. ஒரு சில இடத்துல கொடுத்த காரைக்குடியில் பணம் கொடுத்தாங்க. 1500 ரூபாய் என்னமோ கொடுத்தாங்க. நாங்கள் அங்கே இருக்கோம். ஆனால் 21ஆம் தேதி மாலை தான் நான் வர்றேன். இப்படிப்பட்ட சூழல்லாம் இருக்குது. இது தமிழ்நாட்டில் வந்து இது வந்து ஒரு பெரிய தமிழர்களுக்கு, தமிழ் மொழிக்கு, தமிழருக்கு, தமிழ்நாட்டிற்கு இந்த பிடிச்ச சனியே இன்னையோட விலகுது. அந்த சொல்றது வந்து திமுக. ஆமாம், திமுக சொல்கிறேன். எந்த தகுதியுமே இல்லாமல் ஸ்டாலின் வந்து தமிழருக்கு தலைமை ஏற்றுட்டார் 5 வருஷம். இது வரலாற்றில் ஒரு பதிவு தான் ஆக போகுது. இது எப்படியான பதிவு என்னன்னா, ஒரு தகுதி திறமை இல்லாத ஒருவர் தமிழ்நாட்டில் 2001 2026 வரையில் முதலமைச்சராக இருந்து ஒரு அலங்கோல ஆட்சியை நடத்தினார். தேர்தலுக்கு முந்தி தமிழர் என்று பேசியவர் பதவியேற்பு விழாவுக்கே திராவிட மாடல் ஆட்சி, நான் யார் தெரியுமா, இது மாதிரிலாம் சொல்கிறது தமிழர் மரபே கிடையாது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், என்ன முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினா என்ன பெரிய பாரம்பரியம் இருக்குது? நான் அந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். கருணாநிதி எப்படிப்பட்டவர் என்பது சிலருக்கு தெரியாது. கருணாநிதி பொங்கல் தீபாவளி வந்தால் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்க ஒரு வீட்டில் வந்து அரிசியும் தேங்காயும் வாங்கிட்டு போகிறது வழக்கம். அப்படி ஒரு முறை அவர் அரிசியும் தேங்காயும் வாங்கி 5 மணிக்கே தன்னுடைய தலையை தூக்கி கொண்டு போகிறார். அங்கே அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் குளத்துக்கு குளிக்க வர்றாங்க. இவர் தூக்கிட்டு போனோடனே அந்த பெண்கள் காலை கடன் முடிக்காமல் வீட்டுக்கு போய் அவங்க வீட்டுக்காரரை கேட்குறாங்க, அவன் நம்ம வீட்டுக்கு வர்ற பையன் தான், அது தீபாவளிக்கு நேற்று முந்தையே கொடுத்துட்ட, இப்போ கொண்டுகிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி ஒரு இழிவான இதுதான். இந்த இழிநிலையில் பிறந்த இவர்
மற்றவங்கள இழிவு இல்லை. அதுவும் இந்த உதயநிதி ஸ்டாலின் இருக்கான, இவனுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லைங்கிறதுக்கு ஒரு உதாரணம், இந்த எடப்பாடி பழனிசாமியை ஒரு மனிதனை கேவலப்படுத்துறதுக்கும் ஒரு எல்லை இருக்குது, இழிவுபடுத்துறதுக்கும் ஒரு எல்லை இருக்குது. அவர் காலில் விழுந்து வாங்கினார், நீ காலில் விழுவலையா, நீ மட்டும் என்ன பெரிய யோக்கியனா, அப்படி அதாவது அவங்க நடந்துகிட்ட விதம் நீங்க சொல்ல வரீங்க. அவங்களுடைய அந்த இதுக்கு வந்து நம்ம தவறாலாம் பேச வேணாம், இந்த ராவணாவில் பேச வேணாம், விமர்சனங்களை மட்டும் சரியா சொல்லுவோம். அதாவது ஒரு தகுதிக்கு மீறிய விமர்சனங்களை வந்து திமுக கையாண்டது. ஆமா, அதுதான் ஒரே வார்த்தையில சொல்லணும். திராவிட முன்னேற்ற கழகம், குறிப்பா ஸ்டாலின், உதயநிதி, கனிமொழி இவர்களுடைய இந்த நடைமுறை பேச்சு என்பது தி பியாண்ட் தி லிமிட். இதுக்கு கீழே ஒன்றும் கிடையாது. சரி, இப்போ தகுதி இல்லாத உதயநிதி அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க, இந்த மாதிரி நிறைய அந்த கும்பல் ஆட்சிக்கு வந்தது ஒரு மக்கள் வெறுப்புன்னு சொல்ல வரீங்க. அதே போல் தகுதி இல்லாத ஒரு கட்சி மக்கள்கிட்ட எந்த போராட்டமும் ஒன்றும் போய் நடத்தலை, மக்கள்கிட்ட ஒன்றும் முழுசும் போய் சேரலை, ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தார், குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணாருன்ற விமர்சனங்கள் பார்க்கப்படுகிறது. இவரெல்லாம் அதிகாரத்துக்கு வந்து விட முடியுமா அப்படின்லாம் கேட்கப்பட்ட அந்த தாவேகா இப்போ அதிக இடத்துல முன்னணி அப்படின்றது அது எப்படி, எந்த தகுதியில் எடுத்துக்கிறது? அது இது எந்த தகுதியில் எடுத்துக்கிறதுனா, உலகத்தில் காலமற்ற காலம் என்று சொல்வார்கள், சிலவற்றை கணிக்க முடியாது. அப்படி கணிக்க முடியாத ஒரு அரசியல் இயக்கமாக தான் தாவேகா இருக்கு. இந்த அடிப்படையில் இவங்க ஏன் வர்றாங்கன்னாக்கா, இதுக்கு ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். 1976 இந்தியாவில் அவசர நிலை பிரகடனம் செய்கிறாங்க. இப்படி ஒரு அவசர நிலை பிரகடனம் செய்ய போகிறாங்க இந்திரா காந்தி அப்படிங்கிற விவரம் யாருக்குமே தெரியாது, முன்கூட்டியே தெரியாது, யாருக்குமே தெரியாது. சரிங்க, அதை கணிக்க தவறியவர்கள் தான். அதுபோல தான் இந்த தாவேகா இந்த அரசியல். இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அவசர நிலை பிரகடனம் வந்தது, தேர்தலில் ஜெயிச்சது ஜெல்லாதுன்னு சொன்னதனுடைய விளைவாக தாவேகா இன்னைக்கு மேலே வந்திருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, இந்த மக்களை தொடர்ந்து இழிவுபடுத்தி அவமானப்படுத்தி தமிழருடைய மரபு என்பது செய்தது சொல்லி காட்டுவது இல்லைங்க. இப்போ இந்த செந்தில்னு ஒரு பையன் பேசியிருக்கானே, ஐடி செக்டர் கருணாநிதி தான் கொண்டு வந்தாரு, அது இல்லை. சாம் பிட்ராட்டோங்கிறவர் பிரான்ஸ்லேருந்து லண்டன்லேருந்து வந்து ராஜீவ்காந்தியோட நண்பர், அவர் தான் வந்து இதை அறிமுகப்படுத்துகிறாரு. அதுக்கு பிறகு தான் இந்தியாவில் இந்தியாவில் பல மாநிலங்களில் வருது. எந்த ஒன்றுக்கும் இப்படியெல்லாம் பேசுறதுன்னா கொழுப்பு, வாய் கொழுப்பு. இந்த வாய் கொழுப்பெல்லாம் ஒட்ட வச்சு அறுத்து விடணும். ரெண்டாவது, இந்த அண்ணா அறிவாலய அடிமைகள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய பேச்சுனால தான் திராவிட முன்னேற்றங்கள் இவ்வளோ பெரிய தோல்வியை சந்திக்குது. எதை எடுத்தாலும் தற்குறின்னு அவரை அந்த அறிமுகப்படுத்துறது யார் தெரியுமா? தற்குறினா என்ன? தற்குறிக்கான விளக்கணம், தற்குறி யார் தெரியுமா? தற்குறி எப்படி இருப்பார்கள் என்று கேட்டால், ஸ்டாலின் மாதிரி, உதயநிதி ஸ்டாலின் மாதிரி, கனிமொழியை கூட நம்ம அதில் சேர்க்க முடியாது. இவர்கள் தான் தற்குறிகள். இவர்கள் போய் அவர்களை தற்குறிகள் என்று சொல்கிறார். ஒரு எப்பவுமே ஒன்று வச்சு இங்கே மார்க்ஸ் குறிப்பிடுவார், ஒரு கருத்தோ செயலோ மக்களுடைய கவனத்தை ஈர்க்கிற பொழுது அது பௌதிக ஆற்றல் பெறுகிறது என்கிறார். அப்போ மக்களுடைய சக்தியை அவர் தாவேக்கா பெற்றிருக்கிறது. அப்போ அது பௌதிக ஆற்றல் பெறுகிறது. அது வந்து மக்களுக்கு நன்மை தருமா தீமை தருமா என்பதை பகுப்பாய்வு செய்ய வேண்டியது சமூகவியல் ஆய்வாளர்கள், அரசியல் ஆய்வாளர்களுடைய வேலை. அது நம்மளை மாதிரி ஆளுங்க தான் அதை ஆய்வு பண்ணி சொல்லணும். அப்போ மக்களை நீங்கள் இந்த அளவுக்கு பயிற்சி கொடுக்காம இருந்தனுடைய விளைவு இது வந்து தாவேக்கா அந்த அளவுக்கு வந்து எந்த ஒன்று வச்சுங்க சரியான பயிற்சி இல்லைன்றீங்க. ஆமாம், எந்த அறிவியல் விதியே இருக்குது, எந்த ஒன்றும் அதன் அளவில் மிகுந்து போனால் அதன் எதிர்நிலையை அடையும். அப்போ இதுதான் எதிர்நிலை. இப்போ தாவேக்காவுக்கு, விஜய்க்கு அரசியல் பற்றி எதுவும் தெரியாது, போராட்டம்னா என்னன்னு தெரியாது. போராட்டம் தாங்க வாழ்க்கை, வாழ்க்கை தான் போராட்டம். சரி, இப்போ கிடைச்சிருக்கிற தகவல் படி ஊடகங்கள் வந்து என்ன சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட எல்லாமே 102, 103 தாவேக்கா, 80, 82 வந்துட்டு அதிமுக, திமுக 51, 53 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. சீமானுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா, இந்திய தேர்தல் ஆணையம் வந்து சொல்றது தாவேக்கா வந்து 90ல் நிற்கிது, வெறும் 90ல் இருக்குது. அதிமுக கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 கிட்ட நிற்குது. திமுக கூட்டணி வந்து 33, 34ல் நிற்குது. இவ்வளோதான் நிலைமைங்க. நாம் தமிழர் கட்சி இது வரைக்கும் ஒன்றும் இல்லை. விசிகே ஒன்று வந்திருக்கு, அது திமுக கூட்டணியில். அதுவும் அது எல்லாமே சேர்ந்தாக்கா உங்களுக்கு திமுக கூட்டணியில் 36, 37 தான் வருது. 80 கிட்ட அதிமுக நிற்குது. தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அதிகாரப்பூர்வமான தகவல் அறிவிப்பு. ஆமாம், 90ல் வந்து டிவிக்கு நிற்குது. 10 வித்தியாசம்ன்றது அங்கே காட்டுது. ஆமாம், இந்த பக்கத்தில் வந்து இவங்க சொல்லக்கூடிய வித்தியாசம் வந்து பார்த்தோன்னா ஒரு 25, 30 வித்தியாசத்தில் காட்டுது. ஊடகங்கள் அப்படி காட்டுறது. இப்போ இந்த வித்தியாசமே வந்து தாவேக்காவுக்கும் அதிமுகவுக்கும் தான் இப்போ இருக்குது, ஈக்குவலாக வருது. கிட்டத்தட்ட 10 தொகுதிகள் 15 தொகுதிகளுக்குள்ள முன்ன பின்ன போயிட்டு இருக்குன்னு. இது என்ன ஆகும் கடைசியாக உங்கள் கணிப்பில்?
என்னுடைய கணிப்பில் தாவேக்கா இந்த நிலை குறையும், குறைஞ்சிக்கிட்டே வரும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மேலேறும், திமுகவும் குறையும். இதுதான் இன்னைக்கு இன்னும் மற்ற இன்னும் 10 சுற்று இருக்கு. இதில் வந்து அதிமுக முன்னேறி செல்வதற்கும் தாவேக்கா கொஞ்சம் பின்னடைவை சந்திப்பதற்கும் திமுகவும் பின்னடைவை சந்திப்பதற்கும் இது வழிவகுக்கும். இப்போ இந்த தேர்தலில் வந்து ஒரு தேர்தல் கமிஷன் நமக்கு இன்னும் ஒரு புள்ளி விவரம் கொடுக்கல. இப்போ இதை வச்சு நான் கணித்து என்ன சொல்கிறேன்னா, தாவேக்காவினுடைய வரவு என்பது எல்லா கட்சிகளுடைய வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. எல்லா கட்சியுமே, நாம் தமிழர் கட்சியை பற்றி விவரம் அதில் வரல, அதனால சொல்கிறேன். இதில் மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி அடைஞ்சது இது திமுக. அதிமுக ஓட்டு எடுத்திருக்காங்க, விசிக ஓடு, காங்கிரஸ் ஓட்டு, எல்லா கட்சியிலேருந்து ஒரு பகுதியை எடுத்ததனுடைய விளைவு தான் இவர்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கிறாங்க. இந்த அண்ணா அறிவாலய வாடகை வாயர்கள், இந்த வாடகை வாய உள்ளவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் ஒரே பலமான கூட்டணியாக இருக்கோம், எதிர்நிலையில் பிரிஞ்சிருக்காங்க, அதனால் நாங்கள் 200 இடத்த எட்டுவோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த இதே ரவானா வலைவழியில் அந்த 8ஆம் தேதி நடந்த நேர்காணலில் நான் சொன்னேன், திராவிட முன்னேற்ற கழகம் படுதோல்வி அடையும் என்று சொன்னேன். நான் கணித்தது மிகவும் சரியாக நடந்திருக்கு. இன்னும் மற்ற இல்லை, நீங்கள் சொன்னது வந்து அன்றைக்கி இந்த திமுக படுதோல்வி வரையும் அதிமுக முன்னணியில் இருக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்க. இப்போ கிட்டத்தட்ட டிவிக்கு தான் இந்த நேரத்தில் தாவேக்கான்னு சொல்லக்கூடிய விஜய் கட்சி முன்னணியில் இந்த நிமிடம் வரையும் இருக்குது. தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடியது அதிமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் ஒரு 10 தொகுதிகள் வித்தியாசத்தில் இருக்குது. ஊடகங்கள் வந்து வேற அதனால நீங்கள் அடுத்தடுத்த சுற்றுகளில் அதிமுக முன்னேறி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, பொதுவாகவே 11 மணி 11, 11, 12 வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த முன்னணின்றது அப்படியே மேலே வந்து நிற்கிறது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆமாம், ஸ்டாண்டர்டாக இன்னொரு கட்சி அப்படியே மேலே ஏறிக்கிட்டே இருக்கும். வழக்கமாக பார்த்துட்டு 2021 தேர்தலையும் அப்படி தான் பார்த்தோம். ஆமாம், தொடக்கத்தில் வந்து அதிமுக ஓரளவுக்கு மேலே இருந்தது, திமுக ஒரு ஸ்டாண்டர்டாக அப்படி இருந்தது. அப்புறம் பார்த்தா திமுக மதியத்துக்கு மேலே ஒரு எண்ணிக்கையில் வந்து அவங்க அதிகாரத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ அதுபோல் தாவேக்கா கூடுன்னு சொல்கிறீங்களா, இன்னும் குறையும் சொல்ல வரீங்களா? தாவேக்கா இன்னும் குறையும், அதிமுக இன்னும் கூடும். இது எண்ணும் போது இப்போ முன்னணியில் இருக்கிறாங்க, அவ்வளோதான். ஆமாம், சரி. இது வந்து அதிமுக முன்னேறும், தாவேக்கா பின்னடைவை சந்திக்கும், திமுக கூட பின்னடைவு தான் வரும். அதனால் நம்ம இன்னும் ஒரு தெளிவான முடிவை சொல்வதற்கு இன்னும் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கழிச்சு சொல்லலாம். கிட்டத்தட்ட மதியம் 8, 9 ஆமாம், ஒரு மணி வாக்கில் ஓரளவுக்கு தகவலை வந்து நம்ம சொல்ல வந்தோம். இப்போ திமுக இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நல்ல அருமையான கேள்வி. திமுக இந்த தேர்தலில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஒரே பாடம் தான். தமிழர்களுக்கு நன்றி விசுவாசமாக நாம் இல்லாதனுடைய விளைவு இவ்வளவு தோல்வி அடைஞ்சோம். தமிழர் நாகரிகத்தை திராவிட நாகரிகம்னு சொன்னோம், தமிழர் மாடலை திராவிட மாடல்னு சொன்னோம் அப்படின்னு திருத்திக்கிட்டு தமிழ்நாட்டு அரசியலிலிருந்து கருணாநிதி குடும்பம், குறிப்பாக ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், இந்த குடும்பம் இதை விலக்கி, உதயநிதி, தயாநிதி மாறன் எல்லாம் இந்த சனியங்களை தமிழ்நாட்டு அரசியலிலிருந்து விலக்கி வைக்க வேண்டும். அதற்குரிய ஆற்றல் தாவேக்காவுக்கோ அதிமுகவோ கிடையாது. அந்த ஆற்றல் தமிழ் தேசிய அமைப்புகள் தான் இருக்குது. அதனால் இந்த தேர்தலோட இதுதான் உங்களுக்கு கடைசி தேர்தல். இனி வரக்கூடிய தேர்தலெல்லாம் சும்மா பெயரளவுக்கு சந்திச்சுட்டு போயிடுவாங்க. இவங்க இப்போ தோத்துட்டாங்கன்னாக்கா சட்டமன்றத்துக்கு போக முடியாது, கட்சியில் பிளவுகள் வரும், பெரிய இதெல்லாம் வரும் திமுக. ஆமாம், நான் இன்னொன்னையும் சொல்கிறேன், நல்லா எழுதி வச்சுங்க. அவங்க நிறைய பேர் மேலே வழக்குகள், சொத்து இதெல்லாம் இருக்குது. ஆமாம், அதை தற்காத்துக்க ஏதோ பாதுகாப்பான கட்சியை நோக்கி நகர்ந்துருவாங்க. அதெல்லாம் இதுவரையில் யாரும் இப்போ ஏங்க சசிகலா சம்பாதிக்காத சொத்தை பாதுகாக்க முடியலையே. இந்த அமைப்பில் ஒன்று வச்சுங்க, இது ஒரு சஸ்டம். இந்த அமைப்புக்குள்ள யார் வலிமையாகவும் அதிகாரம் இருக்கோ அவனை தேடி இந்த தவறான முறையில் ஈட்டப்பட்ட பொருளெல்லாம் கொண்டு விடுவாங்க. அதில் திமுக தப்ப முடியாது. அப்போ திமுக ஒன்று யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க பக்கம் நகரணும், அது இல்லைன்னா டெல்லி பக்கம் போகணும். டெல்லி பக்கம் போகணும். டெல்லி இவங்க இது பண்ண இன்னொன்றுங்க, தமிழ்நாட்டில் இவங்கெல்லாம் எல்லாரும் இந்த தயாநிதி மாறன், உதயநிதி ஸ்டாலின் இவங்க எல்லாமே வந்து பலருடைய சொத்தை மிரட்டி கொள்ளையடிச்சு வாங்கினது தான். குறிப்பாக நான் சொல்கிறேன், இன்னைக்கு தினகரன் பத்திரிக்கையை முரசொலி மாறன் குடும்பம் எப்படி வாங்கினாங்க? எப்படி வாங்கினாங்க? காசு கொடுத்து வாங்கினாங்க? இல்லை, அன்னைக்கே அதனுடைய விலை 3000 கோடி ரூபா, 300 கோடிக்கு 400 கோடி தான் வாங்கினாங்க. சும்மா வெறும் நிர்வாக நடைமுறை தான் அந்த ஆள் சொன்னான், கலாநிதி மாறன். இப்போ அதெல்லாம் வந்து தெரியும், தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். நீங்கள் இவர்களுக்கெல்லாம் அடக்குவதற்கு, இவங்களை அடக்கி ஒடுக்குவதற்கு ஆற்றல் உள்ளவர்கள் தமிழ் தேசிய அரசியலை புரிந்தவர்கள் தானே தவிர
ஒரு திராவிட அரசியல் பேசுறவங்க இன்னொரு திராவிட அரசியல் தமிழ் தேசிய அரசியலில் தான் அடக்க ஆற்றல் உள்ளவர்கள் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய அரசியலுடைய முகமாக இருக்கிறது ஒன்றும் ஒரு தொகுதி கூட வரலையே. வரும் இப்போ இனிமே கரெக்டாக கேட்டீங்க. நாம் தமிழர் கட்சியே இந்த தேர்தலிருந்து ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி என்ன அந்த பாடம்னா, இப்போ ஒரு அமைப்பு முறையில் மாற்றம் வேணும். சீமான் ஒரு தலைமை குழுவில் இருக்கிறவரை இன்னும் நிறைய பேரை உள்ளுக்கு கொண்டு வரணும். அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும் அதிகாரத்தை. மாவட்ட செயலாளர்கள் இப்போ இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் அதிகம், இந்த எண்ணிக்கையை குறைச்சி ஒரு தொகுதிக்கு 2-3 மாவட்ட செயலாளர்கள் இருந்தால் போதும் அப்படி என்ற நிலைப்பாட்டில் கொண்டு வந்து மக்கள் இன்னைக்கு ஆதரவு கொடுப்பாங்க. எப்படி தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்தாங்களோ அதை விட இரட்டிப்பு மடங்கு ஆதரவை நாம் தமிழர் கட்சி பெற முடியும். எப்போ பெற முடியும்? இவருடைய தலைமை மாறி இந்த தலைமை குழுவில் பலரை சேர்த்து இந்த பொறுப்பாளர்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள்லாம் இருக்க முடியும். உதாரணத்துக்கு இன்னைக்கு சிபிஐயில் 2 முறை தான் அவர் பீரியடுக்கு வரலாம். அந்த மாதிரி இந்த ஒரு கட்சியில துணை விதியில் திருத்தம் கொண்டு வரணும். சரி, அது வேற திருத்தம் சித்தாந்த அடிப்படையில். தமிழ் தேசியன்றது இவ்வளோ முதன்மையாக பேசி மக்கள் ஏற்க மறுத்தாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வருது இல்லை பார்க்குறப்ப வருது. ரைட்டு. ஏன் தமிழ் தேசியம் இன்னும் தமிழ் தேசிய அரசியல் வெகு மக்களை இன்னும் சென்றடையவில்லை. இன்னும் வெகு மக்களை சென்றடைய வேண்டிய கட்டம் இருக்கிறது. இன்றைக்கு 8%. நாங்கள்லாம் இப்போ என்ன பார்க்குறோன்னா, இந்த தேர்தலில் 12%, நான் 16% வரும்னு சொன்னேன். 12லேருந்து 16% வந்துட்டாலே தமிழ் தேசிய அரசியலில் இவ்வளோ பெரிய சேதாரத்தை உண்டு பண்ண தாவேக்கா தமிழ் தேசிய அரசியலுக்கு உண்டு பண்ண முடியலைங்கிற அந்த ஒரு பேர் வந்தாலே பெரிய விஷயம். தமிழ் தேசிய அரசியல் முன்னுக்கு வருதுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் அதுலேருந்து தான் தமிழ் தேசிய அரசியல் தான் வர முடியும். இது எதுவுமே பேசலைங்க. எது ஒன்றுமே பேசலை. என் எதிரி பொது எதிரி திமுக தான். ஆமாம். கொள்கை எதிரி பாஜக. ஆமாம். இதை தாண்டி பெருசாக எதுவும் இல்லை. அதிமுக அறிவித்த திட்டங்கள் இருக்குல்ல. திமுக 1000 ரூபான்னா இவர் 1500 ரூபான்னா இவர் 2000 ரூபான்னார் அதிமுக. இவர் 2500 ரூபாய் நான் வந்தால் கொடுப்பேன். இந்த மாதிரி திட்டங்கள் ஏற்கனவே இருக்கிற திட்டங்களை கூடுதலாக அறிவிப்பேன்னு சொன்னதை தவிர்த்து வேற எதுவுமே இல்லாத தாவேக்கா முன்னணியில் இருக்குது. இப்போ எடப்பாடியார் 2வது இடத்துல இருக்கிறார். ஆமாம். அப்போ எடப்பாடியார் மீதும் இந்த தமிழ்நாட்டு மக்கள் நம்பிக்கை வைக்கலையா? ஆமாம். என்ன காரணம்? என்ன நல்ல அருமையான கேள்வி. எடப்பாடி பழனிசாமி மீது மக்கள் நம்பிக்கை வைக்காமல் போனதற்கு அவர் எதிர்கட்சியாக இருக்கிற பொழுது அவருடைய செயல்பாடு என்பது ஒரு சிறப்பாக இல்லை. 1. 2வது ஒரு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு சேர்ந்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு சேர்ந்ததனுடைய விளைவு அவர் சுயமாக செயல்பட முடியலை. சுயமாக செயல்பட முடியாமல் இந்த அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்காரு. அதனால் அவருடைய மக்கள் அவரை அப்படி தான் பார்க்குறாங்க. அவர் இனி வருங்காலத்தில் தான் திருத்திக்கணும். பிஜேபிக்கு அதிமுக இப்போ முன்னணியில் ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி அதிமுக மதியத்துக்கு மேலே மாறலாம். அது ஆளுங்கட்சியாக கூட வரலாம். இல்லை சமமாக ஒரு வாய்ப்பை தொங்கு சட்டமன்றம் வரும்னு நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். அந்த மாதிரி கூட வரலாம். ஆனாலும் கூட அதிமுகவை நம்பாததுக்கு காரணம் தாவேக்காவை நம்பியதுக்கான காரணம் சரியா இல்லையே மக்கள்கிட்ட. கவர்ச்சி அரசியலை விரும்புகிறாங்கன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, இதுலேருந்து ஒரு சரியான சினிமா கவர்ச்சி இடம் கொடுத்ததுன்னு எடுத்துக்கலாம். நீங்கள் சரியான கேள்வி கேட்டிருக்கீங்க. மக்கள்கிட்ட என்ன இருக்குன்னா, ஏன் பழனிசாமி அவங்க முழுசாக மக்கள் நம்பலை, தாவேக்காவை நம்புகிறாங்க அப்படின்னா, தாவேக்கா ஒரு விஷயத்தில் மிக தெளிவாக மக்கள்கிட்ட இருந்த உளவை அந்த நாடியை பிடிச்சிட்டார். விஜய் அந்த விஷயத்தில் அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். இப்போ என்ன நன்றின்னா, தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகம், கொள்கை எதிரி எங்களுக்கு பாஜக அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் இது 2ஐயும் விரும்பாத மக்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. அதுதான் யதார்த்தமான உண்மை. இதே நிலை இன்னைக்கு பழனிசாமி இருந்தாலும் பழனிசாமி இன்னைக்கு அந்த இடத்துக்கு வந்திருப்பார். அந்த விஷயத்தில் தாவேக்கா விஜய்க்கு ஒரு சரியான புரிதலை அவர்களோடு இருக்கிறவர்கள் பண்ணியிருக்கிறாங்கிறத அவனை புரிஞ்சிடும். இதை போய் அவங்கள தற்கொலை திமுக ஸ்டாலின்கிட்ட கேட்டால் தற்கொலைம்பாப்புல, நீ தான்ப்பா தற்கொலை. அவர் அந்த விஷயத்தில் எப்படி கரெக்டாக நாடி பிடிச்சி மக்களுடைய அந்த உணர்வை புரிஞ்சுக்கிட்டாரு. அந்த உணர்வு அந்த ஒரு கருத்தியல் அடிப்படையில் தான் அவ்வளோ முன்னிலையில் இருக்குது. சரி, இப்போ மதியம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 11 மணி ஆக போகுது. 2 மணி வாக்கில் தெரியும் தாவேக்கா இப்போ 104 கிட்ட இருக்குது. அதிமுக 77 தொகுதி இருக்குது. திமுக 52 இருக்குது. முன்னிலை, இதெல்லாம் முன்னிலைன்னு பேசப்படுறது. 118 வரணும் தாவேக்கா விஜய் கட்சி. இல்லை அதிமுக 118 பிடிக்கணும். அதிமுக கூட்டணிகள் சேர்ந்து தேர்தல் ஆணையம் இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்றது கிட்டத்தட்ட 98 டிவிக்கே, ஏடிஎம்கே 61, டிஎம்கே 35, பிஎம்கே 6 அப்படின்னா 66. அந்த பக்கம் காங்கிரஸ் ஒரு 3, திமுகவுக்கு 38 மாறுது.
அந்த பக்கம் இன்னொரு கட்சி இருக்குது. அது வந்து 2 கட்சி சேர்ந்து சிபிஐ 2 ரெண்டும் சேர்ந்து இந்த பக்கம் விசிகே 2 இடம் வந்து முன்னிலை. திமுகவுக்கு. ஆமாம், ஆக திமுகவுக்கு. திமுகவுக்கு வந்து ஒரு 40 கிட்ட தான் வருது. ஆமாம் ஏடிஎம்கேவுக்கு வந்து இப்போ 70 வந்து தாண்டி இருக்குது. ஆமாம் ஆமாம். இவங்க 98ல் நிற்கிறாங்க டிவிக்கு. ம். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய தேர்தல் நிலவரம். ம். இது பொதுவாக ஒரு மதியத்துக்கு மேலே மாறும். நம்ம திரும்ப அதான் சொல்லி அதுதான் இல்லை, அது கட்டாயம் மாறும். ஆமாம் அது மாறும். மாற்றம் இருக்கு. என்னன்றதை நம்ம பார்த்துட்டு ஒரு இடைவேளை விட்டுட்டு திரும்ப நம்ம பேசுவோம். பேசுவோம். நன்றி. நன்றி தோழர்.